ஸோ மோஸ்ட் இன்ட்ரோவர்டட் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க ஆஃபீஸ்ல கொலீக்ஸ் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றதுக்கு காரணம் என்ன, அவங்களோட பேச்சுக்கள் எடுபடாம போறதுக்கு காரணம் என்ன. ஸோ இந்த வீடியோல நான் டீட்டெயில்டா இதோட ரீசன்ஸ் என்ன, அண்ட் ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க என்ன ஸ்கிரிப்ட் பேசினா ப்ராப்பரா உங்களை வந்து எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸோ நீங்க எப்படி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மாறலாம் உங்களோட கம்யூனிகேஷன்ல அப்படிங்கிறத நான் இங்க சொல்லி தர போறேன். ஓகே, ஸோ அதுல நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரையாரிட்டியா பாக்குறது எப்பவுமே ஒரு இன்டர்வியூவோ இல்ல வந்து ஒரு ஆஃபீஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் போகும்போது என்னோட மைண்ட் செட் டிஃபரெண்டா இருக்கும். லெட்ஸ் சே நான் வந்து இந்த புக்ஸ் ரீதியா பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒர்க் ரீதியா பேசுறது ரொம்ப பிடிக்கும், கரியர் ரீதியா பேசுறது ரொம்ப பிடிக்கும். பட் இதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம எப்ப பார்த்தாலும் மேபி காசிப் பேசுற பீப்புளோ இல்ல வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்த சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிற பீப்புளோட நான் அடாப்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 days நல்லா தான் இருக்கும், இல்ல ஒரு மேபி ஒரு 1 month வரைக்குமே நல்லா தான் இருக்கும். பட் போக போக நான் இங்க புக்ஸ் படிச்சு என்னோட நாலேஜ் அப்டேட் பண்றதுனால என்னால அவங்க கூட அடாப்ட் ஆக முடியாது. என்னோட ட்ரூ வெர்ஷன் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும், என்னோட ஆத்தென்டிக் செல்ஃப் வந்து வெளியே வரும். அந்நியன் வெளியே வருவான் அப்படிங்கிற மாதிரி அந்நியன் வெளியே வருவான். ஸோ அப்போ நான் திரும்பி திரும்பி இவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறனால அவங்க என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்கள விட ஏதோ ஒரு வகையில நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கேன். இது பீப்புளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஜெல்லஸா தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி எல்லாமே ஒரு பீப்புள ஓகே அவனோட எமோஷனை தூண்டுறோம், அதுவும் நெகட்டிவான எமோஷன்ஸ் அதிகமா தூண்டுறதுக்கு தான் பயங்கரமான பின்னாடி உட்காந்து ஏகப்பட்ட ஈவில் சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்க இன்ட்ரோவர்ட்டடா இருக்கிறீங்க, பீப்புள் நிறைய பேர் உங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றதுக்கு ரீசன் யூ ஆர் அட்ராக்டிங் பேட், ஐ மீன் பேட்னு சொல்ல முடியாது, நாட் யோ வே ஆஃப் யோ உங்க மைண்ட் செட்டோட இருக்கிற பீப்புளோட நீங்க அடாப்ட் ஆகல, ஐ மீன் நீங்க அட்ராக்ட் பண்ணலாம் தான் ரீசன். ஸோ அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பின்னாடி. பட் செகண்ட் ரீசனா நான் பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா சோஷியலைசிங். அதாவது நான் பாக்குறேன் நிறைய பேர் வந்து சோஷியலைஸ்டா இருக்கிறாங்க, நிறைய பேர் எல்லாரும் கூட கம்யூனிகேட் பண்றாங்க. லெட்ஸ் சே நான் ஒரு கிளைண்டோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க அந்த ஏரியாக்குள்ள வந்தாலோ இல்ல அந்த ஊருக்குள்ள வந்தாலோ திடுன்னு அதுல இருந்து ஒரு 4-5 பேராவது அவங்களை வந்து வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எனக்கு அந்த மாதிரி வேணும்னு தோணல, பட் அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்ன ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா சோஷியலைசிங் அப்படிங்கிறது வேற, ஐ ஜஸ்ட் நீட் அ குவாலிட்டி ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது வேற. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அவங்கள மாதிரி மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் பேசுறோம், நிறைய பேர் வந்து நம்மள வந்து எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, சூப்பர் 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 நிறைய பேர் சொல்றாங்கன்னா அவங்க ஆத்தென்டிக்கா இல்ல, அவங்களோட ஃபேக் செல்ஃபை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு நாள் இன்னைக்கு வந்து அவன் சூப்பர் அப்படின்னு சொன்னவனே நாளைக்கு அவனை கேவலமா சொல்லுவான். புரியுதா? சோ அதனால நம்மளோட மைண்ட்ல என்ன ஓடும் அப்படின்னா யாருக்குமே நம்மளுக்கு பிடிக்காம இருக்கக்கூடாது. பிகாஸ் ஸ்கூலு, காலேஜ், ஏன் ஒர்க் பிளேஸ், நம்ம வீடு முதற்கொண்டு கண்ணு எல்லாருக்கிட்டையுமே பகச்சிக்காத கண்ணு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வளர்ப்பாங்க. எஸ், பகச்சிக்காம இருக்கிறது வேற, பட் எல்லாருக்குமே நம்மள பிடிக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி கிரியேட் ஆயிடும். முக்கியமா இந்த இன்ட்ரோவர்ட்டட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அதிகமாவே இருக்கும். இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ ஆல்சோ an introverted professional, so that's why I know this. Okay, ஸோ அப்போ சோஷியலைசிங் அப்படிங்கிறது என்னன்னா ஓகே ஹாய் எப்படி இருக்கீங்க, ஓகே இன்னைக்கு ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, ஓகே எனக்கு இதுல டவுட் எனக்கு உங்களால சொல்லி தர முடியுமா, இதெல்லாம் சோஷியலைசிங், ரைட்? அதாவது நீங்க சோஷியலைஸ்டா இருக்கலாம். இன்ட்ரோவர்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட சோஷியலைஸ்டா இருக்கிறாங்க, நானுமே சோஷியலைஸ்டா இருப்பேன். பட் ரிலேஷன்ஷிப்போ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது அதுக்கு தனியா குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து எல்லாருமே என்னோட ஃப்ரெண்டு நான் சொல்லிட மாட்டேன், எல்லாருமே என்னோட ஒரு ஆப்போனன்ட், என்னோட எதிரி நான் சொல்லிட மாட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு, ஒரு வேல்யூஸ் இருக்கு. என்னோட எதிரியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கணும், என்னோட ஃப்ரெண்டா இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்கணும். அது இருந்தாதான் அடாப்ட் ஆகும். இல்ல எல்லாருமே சமம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட அப்படி பேசுவீங்க, ஒரு மாதிரி பேசுவீங்க, உங்க அப்பா கிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதெல்லாம் போய் உங்க அப்பா அம்மாட்ட உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இங்க யாருமே நம்ம சமமா ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியாது, அதான் ரியாலிட்டி. பட் நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல். ஓகே, டோன்ட் ஃபால் இன்டு தி பிலாசபிஸ். இந்த மாதிரியான பிலாசபிஸ்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. எல்லாருமே ஈக்குவல். எஸ், எல்லாருமே ஈக்குவல், எல்லாருக்குமே அடிப்படையான உரிமைகள் தேவைப்படுது, அது வேற, அது அரசியல், நம்ம அதை பேச வேண்டாம். பட் நார்மலா நான் ஒரு அன்றாட வாழ்க்கையில சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எவ்ரி ஒன் இஸ் நாட் ஈக்குவல்.
ஒரு கிளைண்ட்டை ட்ரீட் பண்ற மாதிரி இன்னொரு கிளைண்ட்டை நான் ட்ரீட் பண்ணுவானான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் இவங்க ஒரு ஒரு விதமான ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிட்டாங்க, ஓகேவா, என்னோட கோச்சிங்க. அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ஒரு விதமா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி தரணும். நம்ம வந்து பீப்புள் வந்து கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து என்ன நினைப்போம்னா பீப்புள் வந்து அப்படியே ஸ்டாக்னெண்டா ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். எஸ், வேல்யூஸ் அப்படியே இருக்கலாம், பட் ஹேபிட்ஸ் மாறும், அவங்களோட தாட் ப்ராசஸஸ் மாறும், க்ரோத் மைண்ட் செட்ல இருக்க பீப்புளோட நாலேஜஸ் மாறும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ சோஷியலைசிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப். நீங்க ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தட் இஸ் வாட் த மெயின் ப்ராப்ளம். ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிடாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆத்தென்டிக், உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு 6 monthsக்கு நீங்க எல்லாருமே சோஷியலைஸ் சும்மா ஜாலியா ரொம்ப அப்படி க்ளோஸ்டா பழகி பாருங்க. 6 மாசம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நடக்காது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், எதா இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்க ஆஃபீஸ்ல எல்லா டைமே கொலீக்ஸா மட்டும் தான் பார்க்கணும். அவங்களோட ஆப்போனன்ட் ஆக்சுவலி. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் என்னால பண்ண முடியல, இந்த டாஸ்க் என்னால பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் வாங்கி பண்ணுவான். பிகாஸ் அவனுக்கு தேவை அப்ரிசியேஷன், அவனுக்கு தேவை அந்த இடத்துல பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது. அவனை போய் நீங்க ஃப்ரெண்டுன்னு பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தப்பு. ஹி இஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட், ஹி இஸ் அ கொலீக், அவ்வளவுதான். ஜஸ்ட் அ கொலீக், அவ்வளவுதான். என்னோட ஆப்போனன்ட் போங்க, நான் போட்டி போடுவேன், அவ்வளவுதான். தட் இஸ் வாட் மை மென்டாலிட்டி. போட்டி போடும், பொறாமையோட போட்டி போடக்கூடாது, போட்டி போடணும், அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட், கிவிங் டூ மச் தேன் கெட்டிங். என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். எனக்கு என்னோட ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலினா ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணும். ஃபேமிலிக்காக எனக்கு பிடிச்சிருக்க ஒரு சில விஷயத்த கூட விட்டு கொடுக்கலான்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த சைட்ல இருந்து எனக்கு ரிட்டர்ன் எதுவுமே பெருசா வந்ததே கிடையாது. அதே மாதிரிதான் என்னோட ரிலேஷன்ஷிப்லையும் நான் நிறைய கொடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அவங்க எனக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. நடக்காது. என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸுக்குமே அப்படிதான். அவங்க என்கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்கறாங்கன்னா என்னோட வேலையை விட்டுட்டு கூட நான் அவங்களுக்கு போய் உட்காந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அங்கிருந்து திரும்பி ரிட்டர்ன் எனக்கு வருமானு கேட்டா வராது. அங்கிருந்து எனக்கு திருப்பி வருது எல்லாமே இவன் ஒரு ஜோக்கர், இவனுக்கெல்லாம் செய்யணுமாடா, இவன்லாம் ஒரு ஆளா மதிக்கணுமாடா. இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் முக்காவாசி போயிட்டு இருக்கும். ஜஸ்ட் திங்க் அபவுட், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா, நம்ம விட்டு கொடுக்கணுமா கிட்ட கிடையாது. என்னோட கிளைண்ட்டுக்குமே இருந்த ஒரு டவுட் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க, நான் நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு வரமாட்டேங்குது. எங்கேயாவது போறப்ப விட்டுட்டு போயிடுறாங்க, எங்கேயாவது பார்க் போகும்போது விட்டுட்டு போயிடுறாங்க, மூவி போகும்போது விட்டு போயிடுறாங்க. எனக்கும் நடந்திருக்கு. ரீசன் என்னன்னா we are being too nice. அவங்க கிட்ட ரொம்ப நைஸா நம்ம நடந்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல தான் அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வரும். ஓகே, இது எப்படி பேசணுங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன், இந்த வீடியோலயே சொல்லித்தரேன் ஆக்சுவலி அடுத்து. பட் பிஃபோர் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எல்லாருக்குமே நீங்க எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு அவசியம். ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூ செட் பண்ணுங்க, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, என் ஃப்ரெண்டுனா ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் வந்து புக்ஸ் படிப்பேன், அவன் வந்து குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கானா அவனுக்கும் எனக்கு எப்படி செட் ஆகும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். செட் ஆகாது. எவ்வளவு நீங்க மூச்சு போட செட் ஆகும். அவனோட வார்த்தைகள் வேறையா இருக்கும், என்னோட வார்த்தைகள் வேறையா இருக்கும். அவன் பழகுற விதம் வேறையா இருக்கும், நான் பழகுற விதம் வேறையா இருக்கும். So set some values, some standards, right? Next thing, which is expectation versus reality, is totally different. நீங்க நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மூவிஸ்ல வந்து ஆஃபீஸ் கல்ச்சர் வந்து இப்படி இருக்குங்கிற மாதிரி காட்டுவாங்க, இல்ல சீரீஸ்ல வந்து இப்படி காட்டுவாங்க. இல்ல நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க, ஓகே நான் இவ்வளவு கொடுத்தேன்னா எனக்கு அங்கேருந்து வரும், நான் இவ்வளவு கொடுத்தேன்னா அங்கேருந்து எனக்கு கிடைக்கும். பட் நீங்க கொடுக்குற ஆளு கரெக்டான ஆளா, நீங்க கொடுக்குற இடம் கரெக்டான இடமா, நீங்க யாருக்கிட்ட கொடுக்குறீங்க, எதை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு டிசிப்ளின்டான ஒரு பர்சன், என்னோட டிசிப்ளின் பிடிச்சி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து பேசுறாங்கன்னா நான் அவங்களுக்கு கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அங்கேருந்து ரெட்டிப்பா வரும், ஐ மீன் டபுளா வரும். பட் நான் கொடுக்கறது சும்மா ஒரு டீஜென்ரேட்டா, ஓகே இவனோட பேசுறதுக்கு ஜாலியா இருக்குங்கிறதுக்காக, டைம் பாஸ் பண்றோங்கிறதுக்காக பேசுற பீப்புள்கிட்ட நான் பேசுறேன்னா எனக்கு அங்கேருந்து ரிட்டர்ன்ல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே வராது. மோஸ்ட் பீப்புளுக்கு இன்னைக்கு இருக்கிற மென்டல் ஹெல்த் இஷ்யூ என்ன அப்படின்னா, நான் எல்லாருக்கிட்டையுமே நல்லவனா போற்றே ஆகணும். இது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ. ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூனா உடனே வந்து அது பெரிய ப்ராப்ளம் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணா மட்டும் போதும். அது முக்கியமா ஆஃபீஸ்ல இந்த மாதிரியான மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஏன் இன்டர்னலி இவ்வளோ விஷயம் சொல்றேன், கம்யூனிகேஷன் சேனலா இருந்துட்டு ஏன் இவ்வளோ இன்டர்னலி சொல்றேன்னா, கம்யூனிகேஷன் ப்ராப்பரா நீங்க நல்லா பண்றதுக்கு இன்டர்னல் மைண்ட் ஷிஃப்ட்ஸ் வந்து பயங்கரமா முக்கியம். இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நீங்க போய் பேசணும்னு போறீங்கன்னு வச்சுப்போம், உங்களுக்குள்ள அந்த தைரியம் இருந்தா தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் பேச முடியும். அட்லீஸ்ட் ஓகேப்பா என்ன பேசணும்னு தோணும். அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்காகவாது நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும்ல. அந்த மைண்ட் செட்டே எனக்கு வந்து இல்லை, ஆனா நான் போய் பேசணும் அப்படின்னா எப்படி முடியாது இல்லையா?
ஸோ திஸ் இஸ் வாட் த திங், ரைட்? ஸோ அப்போ இந்த இடங்கள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஜஸ்ட் ஹேட் அ 5 ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ அதுல மெயினா நான் யூஸ் பண்ற 2-3 விஷயங்களை இங்க நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஜஸ்ட் செட் அப் பவுண்டரிஸ். என்னோட ஃபேமிலிஸா இருந்தா கூட, ஓகே, என்னோட ஃபேமிலியா இருந்தா கூட ஐ வில் செட் அப் பவுண்டரி. பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது ஃபேமிலிஸ்ல. ஓகே, இப்போ எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ரொம்ப கோபமான ஒரு எமோஷன் இருக்குன்னா, அந்த அந்த எமோஷனை போய் என்னால வந்து அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க முடியாது. மேபி தப்பு என் மேல தான், அவங்க என் மேல கோவப்பட்டாங்கன்னா ஓகேம்மா சாரின்னு சொல்லலாம். என் மேல தப்பு இல்லை, அவங்களுக்கு ஆஃபீஸ்ல எங்கேயோ ப்ரெஷர், இல்ல வந்து ஸ்கூல்ல ப்ரெஷர், இல்ல வேற எங்கேயோ ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால எடுத்துக்க முடியாது. கரெக்டா? அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ அவங்களுக்கு ஏதோ ஒரு கோவம் இருக்குன்னா நீங்க சார்ட் அவுட் பண்றதுக்கு முடியாது. ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது உங்களோட எமோஷன் இல்லை, அவங்களோட எமோஷன். ஓகே, ஸோ பவுண்டரிஸ் செட் பண்ணுறது. பவுண்டரிஸ் அப்படிங்கிறது அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன்ல உள்ள. இந்த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் என்னன்னா, நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்றேன், நான் என்ன எமோஷனை ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். திஸ் இஸ் வாட் த ஹீரோ இன் அவர் லைஃப். சேயிங் எஸ் வந்து வில்லன், பட் சேயிங் நோ ஆர் சேயிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் மை ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஹீரோ. அதாவது நீங்க வந்து சடனா போயிட்டு எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு, நீ இப்படிலாம் பண்ணாதான் ஹார்டா சொல்றது வேற, அக்ரெசிவா பேசுறது வேற. இட்ஸ் நாட் அன் அக்ரெசிவா நீங்க பேசக்கூடாது. ஜஸ்ட் பி அசர்ட்டிவ். அசர்ட்டிவ் இன் த சென்ஸ் பொலைட் வேல, பட் என்னோட ஃபீலிங்ஸை நான் எக்ஸ்பிரஸ் பண்றது. இப்போ என்னோட ஆஃபீஸ்ல என்னோட கொலீக்ஸ் வந்து என்னை விட்டுட்டு எங்கேயோ போறாங்க, ஆனா திரும்பி வந்து பேசும்போது நல்லா பேசுறாங்க அப்படின்னா, எனக்கு நீங்க பேசுறதுலாம் ரொம்ப ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆக்சுவலி எனக்கு உங்க கூட பழகலாம் பிடிச்சிருக்கு. பட் ஆனா நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் நான் ஒரு ட்ரூவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து நீங்க படத்துக்கு போறப்ப எனக்கு கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், இல்ல மீட்டிங் ஹால் போகும்போது எனக்கு கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு கூப்பிட மாட்டீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல எனக்கு புரியுது, மேபி தெரியல, என்ன ரீசன் எனக்கு தெரியல, பட் இது எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு நீங்க சொல்லும் போது நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இன்னும் அவங்க கூப்பிடுவாங்க. இல்லைன்னா ஓகே ஃபைன் சொல்லி அவங்க வந்து அவங்க பண்ண தப்புக்கு மனம் வருந்துவாங்க. ரெண்டுல ஏதாவது நடக்கும். இதுதான் ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி பொலைட் வேலை நீங்க சொல்ல கத்துக்கணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓகே ஒரு அப்ரிசியேஷனோட ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இல்லப்பா எனக்கு உங்களோட பழகிறது பிடிச்சிருக்கு, திஸ் இஸ் வாட் அப்ரிசியேஷன். ஓகே, பிகாஸ் நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சமாவது ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் பண்ண வைக்கணும். ஆஹா குளிர்ந்துருச்சு அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங் பண்ண வைக்கணும். அந்த ஃபீல் பண்ண வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட ப்ராப்ளமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு இதுதான்ப்பா ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென் ஓகே இது என்னோட நீட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, this is what the script you just need to implement in every area of your life. ஓகே, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு அப்ரிசியேஷன். இப்போ உங்க ஃபேமிலிலேயே உங்களோட ஒர்க் வந்து பண்ண விட மாட்டாங்க, எப்படி நீங்க ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா, அம்மா அப்பா எனக்குன்னு ஒரு கரியர் இருக்கு, என்னால எனக்கு தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாதிரி இருக்குது, எனக்கு ஆல்மோஸ்ட் உங்க மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா என்னோட கரியர் நான் பில்ட் பண்ணிட்டேன்னா என்னால உங்களை சூப்பரா பாத்துக்க முடியும். இதே மாதிரி உங்களோட மேனேஜர் கிட்டயோ இல்ல உங்களோட கொலீக் கிட்டயோ, மேபி உங்க கொலீக்ஸ் உங்களை ரொம்ப கிண்டல் பண்றாங்க, இங்க எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது, இதெல்லாம் டீடைலான வீடியோஸ். பட் ஜஸ்ட் நான் இங்க சொல்றேன் எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பத்துல பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பட் போக போக என்ன ரொம்ப டீக்ரேட் பண்ணி நீ வந்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு அதை பிடிக்கலப்பா. என்னோட பவுண்டரிஸ், அப்போ என்னோட வேல்யூஸ்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பட் நீ அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதுக்கே வேல்யூ பண்ண மாட்டேற, ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணு, அப்படி இல்லைன்னா நம்ம பேச வேண்டாம். இந்த டோன்ல நீங்க சொல்லணும். நீங்க அதை விட்டுட்டு ரெஸ்பெக்ட்ங்கிறது தான் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல முக்கியமான ஒண்ணு, நீ அதுக்கு மதிக்கவே மாட்டேடா, எனக்கு நீ வேணாண்டா அப்படின்னீங்கன்னா அவனுக்கு அது வந்து ஹார்ஷா தான் இருக்கும். ஓகே, நம்ம எல்லாருமே போய் ஹார்ஷா பேசணும்னு அவசியமே கிடையாது. தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் தான் கிரியேட் ஆகும். தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுறது அப்படிங்கிறத விட தேவையான விஷயங்களை தேவையான நேரத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணாது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸை, இந்த 3 ஸ்கிரிப்டுமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மேபி உங்களோட நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உங்களை ட்ரீட் பண்றாங்கன்னா இதான் ரீசன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ திரும்பியும் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிரியேட் ஆகும், ரைட்? ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங், இந்த கம்யூனிகேஷன் ரீதியான கோச்சிங், எப்படி பேசுறது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட, எப்படி வந்து நான் கம்யூனிகேட் பண்றது, எப்படி என்னோட ஃபீலிங்ஸை நான் வந்து கம்யூனிகேஷன் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றது, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். கம்யூனிகேஷன்ல நான் ஒரு கிங் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். பிகாஸ் என்னால ஈஸியா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேச முடியும், என்னால என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நான் முன்னாடி இப்போ ரொம்ப பயப்படுவேன் என்னோட லைஃப்ல, பட் எல்லாத்தையுமே நான் ஓவர் கம் பண்ணிருக்கேன்.
இன்ஃபேக்ட் என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இஃப் யூ நீட் டு நோ அபவுட் திஸ், ஜஸ்ட் லிங்க் இருக்கும், 30 to 45 minutes ஃப்ரீ செஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் கம் டு த செஷன். நான் உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக இருந்தது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறணும்னு கிடையாது. தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை பேசுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உங்கள் லைஃபே டோட்டலாக நீங்கள் ஒரு இப்போதைக்கு ஒரு 50% ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த 20% மாற்றி எப்படி நீங்கள் ஒரு 80% ஒரு குட் கம்யூனிகேட்டராக மாறலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ லிங்க் கீழே இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, கேலண்டர் லிங்க். இஃப் யூ நீட் another video about introvert, just check this video actually.